வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. என்னப்பன் சிவபெருமானுடைய திருவிளையாடல்களே திருவிளையாடல் இல்லையா? எத்தனையோ திருவிளையாடல்கள்ல 63 நாயன்மார்கள் கதைகள்லையும் சரி, சிவனடியார்கள் கதைகள்லையும் சரி, சித்தர் பெருமக்கள் நம்மை போல ஒரு சிறியவர்கள் இப்படி இருக்கவங்க கிட்ட நிறைய அவர் திருவிளையாடல் பண்ணியிருக்காரு. அதனை நாம சோதனை அப்படின்னு சொல்றோம். அப்படித்தான் சிறு தொண்டர் நாயனார் அப்படிங்கிற நாயனார்கிட்ட அவருடைய விளையாடல், அப்பப்பா உன்னுடைய பிள்ளையையே சமைத்து எனக்கு பிள்ளைக்கறி படையலிடு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி படையலிடப்பட்ட அந்த குழந்தை சீராளன் நாளைக்கு தான் அந்த படையலிடப்பட்ட நாள் ஏப்ரல் 18. நாளைக்கு திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற ஊர்ல சம்பிரதாய திருவிழாவா இந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதனை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயும் சொல்ற மாதிரி நமக்குள்ள சோதனைகள்லாம் குறைந்து நம்ம இந்த உலகமே நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனதில் ஒரு முறை வேண்டி ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருச்செங்காட்டங்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலம் மிக பெரியது. அங்கதான் இந்த திருவிளையாடலை நம்ம சிவபெருமான் பண்ணியிருக்காரு. அங்க சிறு தொண்டர் நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயனார் வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் வாழ்ந்து வந்த போது அவருடைய முறை என்னன்னா, எப்பொழுதும் தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது ஒரு சிவனடியாருக்கு சாதம் போட்டுட்டு அன்னம் விட்டுட்டு தான் அவர் சாப்பிட்றது வழக்கம். எப்பவுமே வருஷத்துக்கு 365 நாளும் அவருக்கு அதே தான் வழக்கம். அவருடைய மனைவி வெண்காட்டு நங்கை, அவங்களுமே அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேருமே அந்த சிவபெருமான் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் வெண்காட்டு நங்கைக்கும் நம்ம சிறு தொண்டருக்கும் அழகா ஒரு 5 வயது 6 வயது உள்ள சீராளன் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தை இருந்தது. ஒரே பையன்தான், வேற பெண் குழந்தையும் கிடையாது, ஆண் குழந்தையும் கிடையாது. சீராளன் ஒரே பையன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கெல்லாம் தேடியும் இவரும் தேடி அலையிறாரு. யாராவது ஒரு சிவனடியார் கிடைப்பாரா, அவருக்கு நம்ம அன்னம் விட்டுட்டு தானே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலையிறாரு. ஏன்னா அந்த காலத்துல பக்தி அந்த அளவு அதிகமா இருந்ததுனாலதான் உலகமே நல்லா இருந்தது. அப்படித்தானே? அப்படித்தான் இந்த சிறு தொண்டர் சுத்தி அலைஞ்சு பாக்குறாரு. எங்கேயுமே கிடைக்கல பாருங்க. என்னது, சிவனடியார்கள் யாரையுமே காணோம். நம்ம சிவபெருமான் அவரை சோதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. ஆனா சிறு தொண்டர் கொஞ்சம் கூட சளைக்கவே இல்லைங்க. அவர் வந்த பிறகுதான் கண்டிப்பா என் அப்பன் சிவபெருமான் ஒரு தொண்டரை நமக்கு அனுப்பி வைப்பாரு, அவருக்கு நம்ம அன்ன படையிலிட்டு தான் சாதம் போட்டுட்டு தான் நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி வேண்டி எல்லா இடத்துலையும் தேடிண்டும் இருக்காரு. அதே சமயம் யாருமே வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது வேக வேகமா ஒருத்தர் தூரத்துல வந்துட்டு இருக்கார். இவர் நடந்து போயிட்டு இருக்கார் அவ தெருவுல. அப்படி வரும்போது அவரை பார்த்த உடனே அப்படி இருக்கு. ஏன்னா ஜடாமுடியோட நல்ல விபூதி பட்டதான், நல்ல ருத்ராட்சம், அது இல்லாம ஒரு மாலை போட்டுட்டு இருந்தார் பாருங்க. கபால மாலை, கபால மாலை போட்டுண்டு கருப்பு நிற ட்ரெஸ்ஸை போட்டுண்டு அப்படியே வந்த கையில திரிசூலம் தான் வச்சுட்டு அவ்வளோ ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கார். உடனே நம்ம சிறு தொண்டர் அவர்கிட்ட போய் பணிந்து கேட்கிறாரு, என்ன இன்று சிவபெருமானா நீங்க இருந்து சிவனடியாரா இருக்கீங்க, கண்டிப்பா எங்க ஆத்துல நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். நாங்க சிவனடியாருக்கு அன்னம் விடாம நாங்க சாப்பிட்றது இல்லை, அவசியம் நீங்க வரணும் சுவாமி அப்படின்னு சொல்லி அடி பணிந்து அவர் பயந்துட்டே கேட்கிறார். ஏன்னா அவர் வந்திருக்க உருவம், அந்த சிவனடியார் வந்திருக்கிற உருவம் அப்படி ஒரு பயமுறுத்தக்கூடிய உருவமா இருக்கு. அதாவது பைரவ உருவம் தாங்கி அவர் வந்திருக்காருன்னா பாருங்களேன். அப்படி அப்படி வந்திருக்கும் போது
இவர் எவ்வளவோ கெஞ்சியும் என்னாலலாம் சாப்பிட வர முடியாது, போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்திட்டு அவரும் போயிட்டே இருக்காரு பாருங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது சிறு தொண்டர் ரொம்ப கெஞ்சி அவர்கிட்ட கேட்கிறாரு, சுவாமி அவசியம் வாங்கோ, ஒரு வாயாவது நீங்க சாதம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவரு முடியவே முடியாது, எனக்கு வேலை இருக்கு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அது வரும்போதும் ஃபாஸ்டா தான் வந்தாரு, அதை விட வேகமா அந்த இடத்தை விட்டு நகர போறாரு. உடனே சிறு தொண்டர் அவர் தாழ் பணிந்து கேட்கிறாரு, உடனே சுவாமி அவசியம் வாங்க சுவாமி, ஒரு வாயாவது அன்னம் நீங்க சாப்பிட்டுட்டு தான் இந்த இடத்தை விட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு உடனே, அப்படியா, நீ கொடுக்கும் இந்த வடை பாயசம் கூட்டு அவியல் பொரியல் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நான் வரல, சரியா, நீ எனக்கு நான் கேட்பதை கொடுத்தால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி சுவாமி, நீங்கள் கேளுங்கள், என்னால் முடிந்ததை உங்களுக்கு படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சிறு தொண்டர். உடனே அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பிள்ளைக்கறி சமைத்து போடுவாயா, நான் நர மாமிசத்தை தான் சாப்பிடுவேன், நர மாமிசம்னா மனிதனோடது, மனிதனுடைய மாமிசத்தை தான் நான் சாப்பிடுவேன், அதனால நர மாமிசம் தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு பிள்ளைக்கறி சமைத்து போடுவாயா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டார், அதிர்ச்சி ஆயிட்டு, சுவாமி என்ன சொல்றீங்கன்னு அப்படின்ன உடனே, உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. 5 வயதுடைய ஒரு குழந்தை இருக்கான் அப்படின்ன உடனே, நீ இன்றைக்கு அந்த குழந்தைய தான் கறி சமைச்சு எனக்கு போடணும், நீ அப்பதான் நான் சாப்பிட முடியும் அப்படிங்கிறாரு. இவரே ஏற்கனவே சிவனடியார், சிவனே பித்தன், இவரு சிவன் மேலேயே பித்தனா இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய சிறு தொண்டர் சிவனடியாரே கேட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த 5 வயசு பையனை அழைக்கிறாரு. அழைச்சு தன்னுடைய மனைவி வெண்ணாட்டு நங்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்காட்டு நங்கையும் கூப்பிடுறாங்க, தன்னுடைய மனைவியையும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அடியார் கேட்குறார், நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றார். அதுவும் என்ன சொன்னார் தெரியுமா, நமக்கு பைரவர் அழக்கூடாது, நீயோ உன் மனைவியோ அழக்கூடாது, அதோட இல்லாம அந்த குழந்தையுமே கூட சிரிச்சுட்டு தான் இருக்கணும், அப்படித்தான் இந்த அமுது படையில் இடணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அப்பா கூப்பிடுறாளேன்னு சீராளா, அந்த பையன் பேரு சீராளன், சீராளா சீராளா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அப்பா கூப்பிடுறாளேன்னு சொல்லிட்டு அப்படி ஓடோடி வந்து அந்த பையன் நிற்கிறான். என்ன உடனே அந்த காலத்துல என்ன ஒரு விசேஷம்னா, கணவன் என்ன சொன்னாலும் அதை மனைவி செய்வாங்க, கணவனும் மனைவியும் அதாவது பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் குழந்தைங்க செய்வாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம சிறு தொண்டர் சொன்னதை மனைவி ஏத்துக்கிட்டாங்க, மனைவி கணவன் 2 பேரும் சொன்னதை சீராளனும் ஓடிவா, நான் என்ன செஞ்சாலும் சரி நீ சிரிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரித்த முகத்தோட இருக்கக்கூடிய குழந்தைய யாரு, அப்பா வந்து அம்மாவுடைய மடியில வைத்து கொள்ள அப்பா வந்து கழுத்தை நறுக்கிறாரு. இது மாதிரி ஒரு எல்லா பாகங்களையும் அவர், இதை என்னால் சொல்ல முடியல, பாகங்களையும் நறுக்கி அதனை சமையல் பண்றாங்க, எல்லாத்தையும் ஒவ்வொரு பாகத்தையும் சமையல் பண்ணி தனித்தனியா வைக்கிறாங்க. எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அவர் பைரவர் அதே வேகத்தோட அதே ஸ்பீடோட உட்கார்ந்துருக்காரு. சுவாமி வாருங்கள், அமுது படையில் இடுகிறேன், வாருங்கள் சாப்பிட அப்படிங்கிறாங்க. இவங்க யாருமே அழக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வேற போட்டிருக்காரா. வெண்காட்டு நங்கையும் நம்ம சிறு தொண்டரும் பரிமாற அவர் சாப்பிட உட்கார்றாரு. உட்கார்ந்தோடனே கேட்குறாரு, உன்னுடைய மகன் எங்கே, அவனையும் கூப்பிடு சாப்பிட அப்படின்னு சொல்றாரு. சிறு தொண்டரை நீங்களும் அமருங்கள், அப்பொழுதுதான் நான் சாப்பிட முடியும் அப்படிங்கிறாரு, எனக்கு துணை இல்லாமல் நான் சாப்பிட்டதில்லை அப்படிங்கிறாரு. உடனே பக்கத்திலேயே சிறு தொண்டரும் அவரோட பிள்ளைக்கறியை சாப்பிட அவரே அமர சொல்கிறார் நம் அப்பன் சிவபெருமான். என்ன சோதனை பாருங்களேன், துளி கூட கண்ணில் தண்ணீர் இல்லாமல் அவருக்கு பக்கத்திலேயே அமர்றாரு சிறு தொண்டரும். உடனே அமுது படையிடுறாங்க, இது என்ன, ஒவ்வொரு பாட்டா சொல்றாங்க, இது வந்து நெஞ்சு, இது வந்து கை, இது கால், அது இதுன்னு எல்லாம் ஒவ்வொரு பாட்டா சொல்றாங்க. அது சொல்லி முடிச்சோடனே, சரி இத்தனையும் சமைச்சிங்களே தலை எங்க அப்படின்னு கேட்குறாங்க. தலை எங்கே அப்படின்னு கேட்ட உடனே உள்ள அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சந்தன நங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவங்க நீங்க கேட்பீங்கன்னு தெரியும், அதனால இதை நான் அவங்க தனியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை எடுத்து சமைத்து கொண்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே அதையும் எடுத்து சமைத்து அதையும் கொண்டு வந்து
அவர்கிட்ட வைக்கிறாங்க. வச்ச உடனே தான் உன்னுடைய மகன் எங்க, சீராளனை கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. சாப்பிட்றதுக்கு சீராளனையும் கூப்பிடு அப்படிங்கிறார். சுவாமி, நீங்கள் சொல்லி அவனைத்தான் வெள்ளைக்கரியாக சமைத்திருக்கிறோம். எங்களுக்கு இருப்பது ஒரே மகன், இருந்தது ஒரே மகன் அப்படின்னு சொல்றாரு சிறு தொண்டர். உடனே என்ன அப்படி சொல்லிட்ட, போய் எங்க இருக்கான்னு பாரு, வாசல்ல விளையாடிட்டு இருக்கான், போய் கூட்டிட்டு வா சீராளனை அப்படின்னு சொல்றாரு பைரவமூர்த்தியா வந்திருக்க என்னப்பன் சிவபெருமான். உடனே இவரு வெளியில போய் நின்னுண்டு ஒவ்வொரு தெருவோ பக்கமும் திரும்பி சீராளா 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 அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா என்ன பண்றது, சீராளனை காணவே இல்லை. சுவாமி, காணவில்லையே, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை திரும்பவும் கூப்பிடு, அவன் வருவான் அப்படின்ன உடனே சீராளா வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே வேகமா ஓடி வந்து, என்னப்பா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சீராளன் ஓடி வந்துட்டான். வா சுவாமிகள், நம்ம அவளோட சேர்ந்து உன்னையும் சாப்பிட சொல்றா, அதனால வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போற போது அங்க பைரவமூர்த்தியா இருந்த நம்ம சிவபெருமான் காணல, கிளம்பிட்டாங்க. சித்த நாளிலேயே அந்த வெண்காட்டு நாயகியும் அந்த நங்கை இருக்கா இல்லையா, வெண்காட்டு நங்கையும் நம்ம சந்தன நங்கை, சிறு தொண்டர், சீராளன் எல்லோருக்குமே நொடி பொழுதுல அவரை திரும்பி பார்த்தா காணோம் பைரவமூர்த்திய. அதே நொடி பொழுதுல அங்க வானத்துல அந்த கோவிலுக்கு மேல், திருச்செங்காட்டங்குடியில இருக்கக்கூடிய கோவிலுக்கு மேல ரிஷபாரூடனா, அதாவது காளை மாட்டின் மேல அவரு சோமாஸ்கந்த மூர்த்தியா அவங்களுக்கு தரிசனம் கொடுத்ததோடு இல்லாம இவர்கள் நால்வரையுமே அவருடைய பக்தியை மெச்சி தன் காலடியில் சேர்த்து கொண்டார், கைலாயத்துக்கே அழைத்து சென்று விட்டார். எப்படி ஒரு பக்தி பார்த்தீங்களா. இது எப்பவுமே சித்திரை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நடக்கக்கூடியது. அந்த பரணி நட்சத்திரம் நாளைக்கு தான், ஏப்ரல் 18ஆம் தேதி 2026 அன்னைக்கு வர்றதுனால நாளைக்கு ஒரு பெரிய அமுது படையல் விழா அப்படின்னே பெரிய விழாவா, சம்பிரதாய விழாவா நடைபெறுகிறது. அந்த நேரத்துல பைரவமூர்த்தி வந்து தனி இடத்துல இருந்து இந்த அமுது படையலை அவர் வாங்கிப்பார் அப்படிங்கிற மாதிரி சம்பிரதாய விழா நடத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பக்தி எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக நம்மளுடைய சிவபெருமான் என்னென்னலாம் செய்கிறார் பாருங்களா. நம்மளை சோதிக்கிறதோட நம்மளை பண்படுத்துறார். அவருடைய காலடிக்கு நம்மளை உயிர்ந்து கொள்ளுமாறு செல்லுமாறு நம்மளை எந்த அளவு பதப்படுத்துறார் அப்படின்னு பார்த்தீங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சிவபெருமான். இனி அவளுக்கு 4 பேர்த்துக்குமே பிறப்பில்லை. பிறப்பில்லாத அந்த வாழ்வு வேணும்னு தானே எல்லாருமே வேண்டிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்த விழா அன்னைக்கு அங்கே நடக்கும். நம்ம வீட்டில் சாதாரணமாக என் அப்பன் சிவபெருமானை நினச்சி இந்த சீராளன் புராணத்தையும் ஒரு மனசில் நினச்சி நம்ம வீட்டில் என் அப்பன் சிவபெருமானை வணங்கினாலோ இல்லை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில்களுக்கு சென்று வணங்கிட்டு வந்தாலோ நமக்கு சனியினால் ஏற்படக்கூடிய அத்தனை தொல்லைகளும் போகும் அப்படின்னு அந்த கோவில் புராணமும் சொல்லுறது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனி பகவானுடைய தொல்லைகள்லேருந்து நம்ம குடும்பத்தில் யாருமே மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த சிவபெருமானை நம்ம வணங்குவோம். நம்ம சிவபெருமான் என்னைக்குமே என்னப்பன் சிவபெருமான் நமக்கு அப்பா தான். எதை செய்தாலும் தவறு செய்யும் போது தண்டிக்கவும், நல்லது செய்யும் போது பாராட்டி அவன் தாள் நம்மளை சேர்த்துக்கவும் அவனால் மட்டும்தான் முடியும். என்னப்பன் சிவபெருமானை வணங்கி அடுத்த நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். பாய்.